ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போகுது லாஸ்ட் நைட் நீங்கள் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ நான் என் லைஃப்பில் பீஸாக இருக்கணும், நான் என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து நான் ஹர்ட் ஆகக்கூடாது, ஸோ நான் என்னோடய வைப்ரேஷன் ஹையில் வைக்கணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 6 of Swords. ஓகே, Wheel of Fortune, 5 of Cups, Five of Wands. Okay, Ace of Pentacles, 7 of Cups. Okay, Queen of Wands, Knight of Wands. Okay, 6 of Pentacles. Okay, Sun. Very good. 8 of Pentacles. Okay, Hermit. So bottom of the deck, King of Cups. Okay, Five of Cups, King of Wands. Okay, Ten of Swords, Nine of Wands. Okay, King of Cups. Okay, Ace of Wands. Okay, Eight of Pentacles, Wheel of Fortune, Ace of Swords, Justice, Emperor, Tower, 3 of Wands. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ்டர்டே நைட் லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க கரண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது பர்சனல் எனக்கு கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடென்ட் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பொண்ணு, ஸோ எனக்கு வந்து நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரு காரில் எனக்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்ன, இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிறது வந்து மேபி மே மந்தாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு ஜூன் மந்தாக இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு மேபி ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி 6 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 5 months இருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ளே ஒரு சிலவங்களுக்கு ரெசனேட் ஆகும் கட்டாயம்.
ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் கேட்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். அப்போ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்கிறது என்னன்னா, நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுதான் நம்ம இங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சொல்கிறோம். மேபி நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அதை நம்ம தேர்ட் பார்ட்டி சொல்லலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதை நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். இல்லைங்க இவரோட கெரியர் இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். இல்லைங்க இது ஒரு ஃபேமிலி வந்து தேர்ட் பார்ட்டி என்னன்னா அதை நம்ம ஃபேமிலி வந்துச்சுன்னா தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். இல்லைங்க ஒரு நபராக இருந்தாலும் அதை நம்ம தேர்ட் பார்ட்டி சொல்கிறோம். ஓகே, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்க நம்ம இதுதான் சொல்கிறோம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்களும் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், ரெண்டு பேருமே மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இவரை மூவ் ஆன் ஆகிருக்கலாம், செகண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு இதுதான் ப்ராப்ளம், என்னோடய சுச்சுவேஷன் இதுதான், எனக்கு என்னோடய ஃபேமிலி எனக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்குது, இல்லைங்க எனக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைங்க எனக்கு கெரியரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், அடி போட்டிருக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகி நின்றுருக்கலாம். எதுக்கு நீ என்னை விட்டுட்டு வேண்டான்னு போகிற, உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் நீ என்னை இக்னோர் பண்ணுற, நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற, பல தடவை நீங்கள் கெஞ்சு கூத்தாடி இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டில்ல. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன், எனக்கு இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு இதுதான் ப்ராப்ளம், இதனால நான் உன்னை விட்டு போகிறேன், இன்னொரு ப்ராப்பர் ரீசனும் கொடுக்காம அந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆகலாம். சில ரிலேஷன்ஷிப்பை சில பர்சன்ஸ் வந்து பிளான் போடுவாங்க. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி செப்பரேஷன் பண்ணலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி செப்பரேஷன் ஆக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்படி ஓனர்னு சொல்லிட்டு சில பர்சன்ஸ் பிளான் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளான் போட்டு ஓவர் திங்கிங் பண்ண, ஆக்சுவலி இவர் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ ஓவர் திங்கிங் பண்ணும்போது இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போர்டனாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ ட்ராமாட்டிக் க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே ஓகே ஸோ நான் சொல்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எதுவும் வேணா இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு போஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கெரியராக இருக்கலாம், இல்லைங்க ஃபினான்ஷியலி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம், மைண்டு பவர் உள்ள ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பயங்கர மெச்சூரிட்டி, பயங்கர மைண்டு பவர். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் லைஃப் லெசன் லேர்ன் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் கூட இங்கே டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். காரணம் என்னென்னா, இவருக்கு எமோஷ்னலாக யாரு கூட கனெக்ட் ஆகுறது பிடிக்காது. ஓகே, தென் இவருக்கு யாரு கூட நம்ம அடிக்ட் ஆகுறோம், யார் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறோம், யார் கூட நம்ம ஓவராக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா இவர் அந்த இடத்த விட்டு உடனே ஓடி ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஃபேமிலி கூட ஓவர் அட்டாச்டு கிடையாது. மேபி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றி எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போ மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் நல்ல குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறதும், நல்ல ஒய்ஃபுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணுறது கேரிங் இருக்கும். அந்த பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, பட் இவர் அந்த இடத்துல அட்டாச்ட் ஆவாரா இல்லைங்க அடிக்ஷன் ஆவாரான்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்னென்னா, இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் வரணும், நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் வரணும், ஸோ 4 பேர் நம்மளை மதிக்கணும், நல்ல நேமு, நல்லா சம்பாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை வைப்ரேஷன் உள்ள ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் அதனால தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட சிரிப்பு, உங்களோட பேச்சு, இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் ஓவர் அட்ராக்ட் ஆக்கிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட ஓவராக அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க வந்து எமோஷ்னல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு பல தடவை இந்த ஒரு பர்சனை மீறி உங்ககிட்ட வந்து ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்கலாம். எஸ், நீ இப்படி ஆகும் அப்படி ஆகும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னோட சிரிப்பு அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே இவர் ஆக்சுவலி ஒரு பர்சன்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ஒரு பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஏன்னா பக்கா மைண்ட் பவர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இவரோட கேரியர் இம்பார்ட்டன்ட். இவர் எப்போ மணி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி, எந்த ஒரு நேமும் கெட்ட பேர் எதுவும் வந்துடக்கூடாது. அப்படி லைஃப்பில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் மீறி இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா, என்னோட ஒரிஜினல் கேரக்டர் போயிடுமோ, என்னோட செல்ஃப் எக்ஸ்பெக்ட் போயிடுமோ, நான் யாருக்கு முன்னே தள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது, யாருக்கிட்டையும் வலிஞ்சு போகிற ஒரு கேரக்டர் நான் கிடையாது, யாருக்கிட்டையும் அது ஒரு பர்சனுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கேரக்டர். இவர் எப்பவும் தன்னோட செல்ஃப் எக்ஸ்பெக்டில் ஒரு பவரில் ஒரு அதிகாரத்தில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, பயங்கர ஈகோஸ்டிக் பர்சன், பயங்கர எல்லாம் வந்து அப்படின்னா எல்லோரும் இவரோட பேச்சை கேட்டு நடந்துக்கணும், எல்லாரையும் தன்னோட அதிகாரத்தால் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் நம்ம யாருக்காவது ஒரு அடிக்ஷன் ஆகிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டோன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிட்டு நம்ம அவங்களோட பேச்சை கேட்குற மாதிரி ஆகிடும். பட் நம்ம எப்பவுமே நம்ம பவரை நிற்கணும், நம்ம யாரோட பேச்சை கேட்கக்கூடாது, 4 பேர் நம்ம பேச்சை கேட்கணும். பட் நம்ம யாரோட பேச்சை கேட்குற ஒரு சுச்சுவேஷன் நம்ம நிற்கக்கூடாதுன்னு இவருக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இவருக்கு பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு தன்னை அறியாமலே உங்ககிட்ட ஒரு வைப்பு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், எமோஷனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த பர்சன் மேபி இந்த பர்சனுக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியதாக இருக்கும். எப்போ உங்கள் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியலை. ஆக்சுவலி அது என்னென்னா, இங்கே மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நிறைய பேருக்கு தெரியலை. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில டாரோஸ் வீடியோ பார்க்குறாங்க, ஹீலிங் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். பட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பர்சனுக்கு காண்டாக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறீங்க. ஓகே, கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, இந்த ஒரு பர்சனை பின்னாடி சேசிங் பண்ணுறது, டோட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஓகே, குட். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னரெலாம் நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க, இன்னரில். ஓகே, அது எப்படின்னா, இந்த ஒரு பர்சனை ஃபிசிக்கலாக நீங்கள் மேபி கால் பண்ணாமல் இருக்கலாம், மெசேஜ் பண்ணாமல் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னெல்லாம் எனர்ஜி கொடுக்குறீங்க. இந்த ஒரு பர்சனை 24/7 நீங்கள் திங்க் பண்ணுறது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 24/7 ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு சென்ட் ஆகும். எப்படி சென்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பர்சன் கட்டாயம் உங்கள் நேம் பார்த்துட்டே இருப்பாங்க. தென் இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. தென் இந்த ஒரு பர்சனுக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் முடியாமல் இருக்கும். எப்பவும் உங்கள் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எனி டைம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்னு தோணும். எனி டைம் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்குன்னு தோணும். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபியர் வந்துடும் அந்த இடத்துல. என்னடா இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நான் என் லைஃப்பில் அடித்து பொழிச்சு நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் இருந்துச்சு, நான் அதை அச்சீவ் பண்ணேன், இதுவும் அச்சீவ் பண்ணேன். பட் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்த பிறகு ஏன் எனக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன் எனக்கு எப்போ இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, என்னால் நானாக இருக்க முடியல. ஓகே, இது நமக்கு ஏதோ ஓவர் அடிக்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஓவர் அடிக்ட் ஆகி ஓவர் அட்டாச்மெண்ட் இருந்தேன்னு என்னோடய ஃபேமிலியை பார்க்க முடியாது, என்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற முதல்ல இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு பிளாக்கில் போட்டுட்டு ஓடணும். ஓகே, ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் அவுட்டில் சேசிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் இன்னும் நீங்கள் சேசிங் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் சேசிங் பண்ணும்போது கட்டாயம் உங்களோட தாட்ஸ் இந்த ஒரு பர்சனை டிஸ்டர்ப் பண்ணும். அது இன்னரில் கொடுக்குறது எனர்ஜி தான். ஓகே, அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது இவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதனால நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகும். அது அவங்களுக்கு ஒரு பேர்டு தான் ஃபீல் ஆகும். உங்களோட தாட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிற டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியாதோ, நம்ம இந்த ஒரு இதில் போய் ஸ்டக் ஆகிருமோ, நம்ம இதில் போய் அடிக்ட் ஆகிருமோ, அட்டாச் ஆகிருமோ, அந்த ஒரு ஃபியராக நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை வந்து நீங்கள் சேசிங் பண்ணது ஓகே, சேசிங் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறது குட். பட் இன்னலையும் சேசிங் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சேசிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இன்னலையும் சேசிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன தான் மேம் செய்யணும்? ஓகே, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் டவுட்லி இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நீங்கள் திங்க் பண்ணனால வாட் இஸ் தி யூஸ்? ஓகே, நீங்கள் இப்போ திங்க் பண்ணிகிட்டே இருக்கனால ஆஃபோஸருக்கு பர்சன் ஓடி வந்துடுவாங்களா என்ன? ஓகே, எப்போவுமே ஒருத்தவங்களை வந்து கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி வர வைக்கவே கூடாது. நீங்கள் கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி, அது இன்னர் வழியாகவும் இருக்கும், அவுட்டர் வழியாகவும் இருக்கட்டும், நீங்கள் ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி உங்ககிட்ட நீங்கள் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
கட்டாயம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கா ஃபீல் ஆகணும், அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப் ஒரு கிஃப்ட், இந்த ஒரு பர்சன் கூட ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். வந்தால் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க லாஸ்ட் வரைக்கும் நிற்பாங்களே தவிர கட்டாயப்படுத்தி இன்னர் வழியாக இருக்கட்டும் அவுட்டர் வழியாக இருக்கட்டும் ஒருத்தவங்களை புஷ் பண்ணி நீங்கள் வர வைக்கிறீங்க. நிறைய பேர் பண்ணி அவுட்டரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னரில் 24/7 இந்த ஒரு பர்சனை டிஸ்டர்ப் பண்ணி உங்களோட தோட் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வருவாங்க. பட் அப்படி வரனால என்ன ஆகும்னா அவங்க வந்த வேகத்தில் ஓடுவாங்க. இல்லைங்க வந்த வேகத்தில் 2 கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உன்னால் எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு சண்டையை போட்டு அடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வர வைக்கணும். உங்களுக்கு மேபி உங்களோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருக்கலாம். பட் அவங்கள நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. இன்னலையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, அவுட்டரையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. அது உங்களுக்கானதாக இருந்துன்னா, உங்களோட காதல் உண்மையாக இருந்துச்சுன்னா அது ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேரும். ஓகே, பட் ஒரு மேபி இந்த ஒரு பர்சன் ஃபிசிக்கலில் ஃபியூச்சரில் வந்துட்டாங்கன்னா கூட அப்பவும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்காதுங்க. உங்களோட எனர்ஜி லெவல் உங்களோட எனர்ஜி லெவல் இந்த ஒரு போஸ்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம லைஃப்பில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. பட் அதுக்கெல்லாம் நம்ம எனர்ஜி கொடுக்காம இந்த ஒரு போஸ்டருக்கே நீங்கள் எனர்ஜி கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு அங்கே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அதனால தான் அவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறதுக்கான ஒரு காரணமே. உங்களோட எனர்ஜி இந்த ஒரு போஸ்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்களோட எனர்ஜி லெவல் நீங்கள் வேறு இதில் டைவெர்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், 4 ஏழை குழந்தைங்கள வாழ வைக்கலாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி நீங்கள் 110% எனர்ஜி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இங்கே 110% ரிலேஷன்ஷிப்பை எனர்ஜி கொடுத்து இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஓட வைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எனர்ஜி நம்ம கூட திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கோம், அப்போ ஒரு பர்சன் நம்மக்கிட்ட அப்படியே நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு மென்டலி டிப்ரெஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்ல லாஸ்ட்டு எங்கேயோ போயாச்சு. ஓகே, நமக்கு இந்த ரீடிங்கில் ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் கேட்டேன். இவரே ஆக்சுவலி யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டார். பட் இவரே அறியாமலே உங்கள் கூட ஒரு வைப், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்போட இந்த பர்சன் ஓடிட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் எஸ்டர்டே நைட் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு உண்டா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் திங்க் பண்ணிட்டு உண்டு. அதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டேன்னு காரணம் நீங்கள் தான். எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீ மட்டுமா கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் அவனுக்கு கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்களும் பயங்கரமாக கேரியரில் ஆக்சுவலாக அவர் கிங் ஆஃப் வான்ஸில் நீங்கள் குயின் ஆஃப் வான்ஸு. மேபி இந்த ஒரு போஸ்டரை பார்த்து சில விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு டைலாக் உண்டல, பூவோடு சேர்ந்து நான் ஆறும் மணக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டரை பார்த்து இவரை ஓவரால் லவ் பண்ணி இவரோட கேரக்டர் அப்படியே உங்களுக்கும் வந்துட்டு உண்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவரும் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணார். பயங்கர ஈகோ ஆட்டிக்குள்ளே தான் இவரை நிற்கிறாரு. பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண டோட்டலி ஆப்போசிட். நீங்களும் அப்படி தான். நீங்களும் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை நம்பி உங்களோட கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கல. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபுல்லாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்களும் ஈகோ ஆட்டிட்டு நிற்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம், என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அனுசரித்து நிற்கிறதா இருந்தால் எனக்கு ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப். என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காது எந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் தேவையே கிடையாது. என்னை புரிஞ்சிக்காத எந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் தேவைக்கு எனக்கு என்னோடய கேரியர் இம்பார்ட்டன்ட். பயங்கரமாக கேரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட ஈகோ ஆட்டிடியூடில் உங்களோட செல்ஃப் எக்ஸ்பெக்டில் நீங்கள் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் இல்லை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒப்பாரி வச்சுட்ருக்கேன், நான் ஃபிசிக்கலாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் இன்னர் வழியாக நான் எனி டைம் 24/7 அவங்கள திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ வரேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு போஸ்டரோட தாட்லேயே ஜீவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ரெசனேட் ஆகாது. கேரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் என்னோடய செல்ஃப் எக்ஸ்பெக்டில் நிற்கிறேன், ஒரு ஹை வைப்ரேஷனில் நிற்கிறேன், என்ன நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன், என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன், அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் எஸ்டர்டே நைட் இவருக்கு 10 வால் எடுத்து ஒருத்தவங்களுக்கு முதுகில் குத்துனா எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இது ஒரு பர்சன் அனுபவிச்சுட்ருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க எப்போவுமே நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் அது ஒரு டைமில் அவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதில் ஒரு பெயின் வரும் பாருங்கள். அந்த ஒரு பெயின் எல்லை இல்லாத ஒரு பெயின். ஓகே, அந்த ஒரு பெயின் இவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ட்ராமாட்டிக் கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு நான் சொன்னேன். ஓகே, பட் இன்றைக்கி அவர் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி செப்பரேஷன் ஆக்கின ஒரு விஷயம், இன்றைக்கி அவர் ஒரு 10 வால் எடுத்து குத்துற ஒரு பெயின்ஃபுல் அவர் கொடுத்துருண்டு. காரணம் என்னென்னா,
கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு என்ன அது ஃபீல் ஆகிட்டோன்னா, மேபி நீங்கள் ரொம்ப கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க. மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் இதுவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் இவருக்கு அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு அது இவருக்கு தெரிஞ்சிட்டு ஓகே, நீங்கள் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப்படி நீங்கள் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறீங்க, இந்த ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ அது நினைக்கும்போது இந்த ஒரு பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகிட்டோன்னா, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டில் எண்டப் ஆகி போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி முடிஞ்சு போன விஷயங்கள் லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கும் இந்த ஒரு பர்சன் என்னை விட்டு போகிறதுக்கும் மெயின் ரீசன் நான் தான். என்னால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா, இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்படுத்தி கழிஞ்சிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வருமா வராதா அப்படின்னு ஒரு அதை குறித்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை குறித்து என்னால் நான் தானே இதுக்கு காரணம், நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணேன், என்னால் தானே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, அதெல்லாம் குறித்து பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆனால் கூட ஓகே பரவாயில்ல, பட் நம்ம தானே பிளான் பண்ணி பக்காவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம செப்பரேஷனாக நம்ம எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, சேடாக இருக்கிறாங்க, நஷ்டப்பட்டு போச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பை விட்டு போன பிறகு இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வேலை இந்த ஒரு பர்சனுக்கு மேபி நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு நிறைய விஷயம் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, சில பர்சன் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறேன், இந்த ஒரு எனக்கு பயங்கர லக் அடிக்குது, இந்த ஒரு பர்சனை என்றைக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, நல்லது நான் பெரிய லைஃப்பில் நிறைய சாதிச்சிருக்கேன், எனக்கு கெரியரில் பயங்கர ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, நிறைய பணம் என்னை தேடி வந்துட்டுருக்குது. நம்ம ஒரு சில பர்சன் நம்ம லைஃப்பில் கிஃப்டாக சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது அது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு பொக்கிஷமாக என்ன சொல்கிறது, இவர் பயங்கரமாக கெரியரில் அச்சீவ் பண்ணிட்டு இவருக்கு லைஃப்லேயே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இது நீங்களாக விலகுனீங்களோ, நீங்கள் விலக ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் ஒரே ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் எங்கே இந்த ப்ராப்ளம் வருகிறது, பட் இவருக்கு எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், மேபி பயங்கர ஈகோ ஆட்டிடியூடோட ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்களை லேர்ன் பண்ணி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு உண்டு, சில விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான சில சயின்ஸ் தான் சொல்கிறேன். இந்த ஒரு பர்சனோட நேம் எப்போ பார்த்துட்டே இருப்பீங்க, இந்த ஒரு பர்சனோட தாட் 24/7 உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். தென் இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கலாம். தென் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு கிஃப்டாக இருந்துருக்கிறீங்க, அது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட், பட் இந்த ஒரு பர்சன் உங்களை இக்னோர் பண்ணிட்டு, அப்போ நீங்கள் இந்த ஒரு பர்சனல் ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் போனது ஒரு சன்னாக இருந்துருக்கலாம், ஒரு பிரைட்னஸாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பர்சனல் லைஃப்பை விட்டு போனப்போ இவருக்கு ஒரு டார்க்காக, இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாத மாதிரி, இவருக்கு லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு மேபி ஈகோ ஆட்டிடியூடு, எனக்கு நான் தான் முக்கியம், நான் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தலக்கணம் எடுத்துச்சுன்னா இந்த ஒரு டவர் மோமோட இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆவாங்க. இந்த டவர் மோமோட எண்டிங்கில் இந்த பர்சன் திருந்துவாங்க. ஓகே தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இந்த அளவுக்கு ஆக்சுவலி இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டார், பயங்கர மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன். பட் இவர் இந்த அளவுக்கு உங்களை திங்க் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் எத்தனை மாத்திரம் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் வர வேண்டாம், நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் உங்களை திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் இவருக்கு உங்கள் கூட ஒரு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, சில ரிலேஷன்ஷிப் வந்து நோ கார்னர் சுச்சுவேஷன்லேயும் வாங்கணும், சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன்லேயும் வாங்கணும். காரணம் என்னென்னா, அவங்களோட தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், அவங்க ட்ரீமில் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம எத்தனை மாத்திரம் வந்து பிளாக்கில் போட்டு ஓடணும்னு நினச்சாலும், ஏன்னா வந்து பிளாக்குங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோனுக்கு தான் பிளாக்கே தவிர மைண்டுக்கு பிளாக்கு கிடையாது. ஓகே, மைண்டை நமக்கு யாரையுமே பிளாக் பண்ண முடியாதுல்ல. ஸோ
அதே மாதிரி இவர் எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் வேணாம் வேண்டாம், நமக்கு யாரு கூட எமோஷனல் அட்டாச் ஆகக்கூடாது நினச்சாலும் இவருக்கு மறுபடியும் 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 உங்க கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு அது மேபி இவர் என்ன ஃபீல் ஆகிட்டு நமக்கே மேபி இந்த ஒரு கனெக்ஷன் விதியா இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணணுங்கிறது விதியா. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கும்போது என் லைஃப் பிரகாசமாக இருந்துச்சு, போனது என் லைஃப் அப்படி இருட்டாக மாறி போச்சு. அப்போ இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ராகணுங்கிறது விதியா அப்படின்னு இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டு உண்டு எஸ்டர்டே நைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகினதை நினச்சி நம்ம தானே ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகும். அப்போசிட்டில் இருக்கிற பர்சன் எனி டைம் நமக்கு அவைலபிளாக தானே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் நம்ம தானே ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகணும். அதனால தானே ஆப்போசிட் இருக்க பர்சன் மூவ் ஆன் ஆனாங்க. ஸோ அதை குறித்து இவங்க பயங்கரமாக சேடாக திங்க் பண்ணணும், பயங்கர டிப்ரெஷன் அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாத்தையும் நான் தானே நஷ்டப்பட்டு தொலைச்சேன். ஸோ அந்த மாதிரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன திங்க் பண்ணட்டும்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இது ஒரு பர்சனுக்கு மைண்ட் இது ஒரு பீஸ் கிடையாது. இப்போ நம்ம மைண்டில் ஒரு பீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாரெல்லாம் கிடைக்கிறவங்க அவங்கள கொட்டி திட்டி தீப்போம்ல. ஸோ அதே மாதிரி இவருக்கும் கரண்ட் சுச்சுவேஷனில் மைண்ட் இது ஒரு பீஸ் இல்லாதனால ஏன்னா இவருக்கு என்னென்னா என் லைஃப்பில் ஒரு சன் ரைஸ் பண்ணிச்சு, அந்த ஒரு சன் ரைஸ் பண்ணும்போது என் லைஃப் ஒரு ப்ரைட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த சன் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு எங்கள் லைஃப்பில் ஒரே ப்ராப்ளம்ஸும் ஒரே பிரச்சனையும் ஒரு பீஸும் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வர கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்ட்டை சேசிங் பண்ணல, ஹை வைப்ரேஷனில் போயிட்டுருக்கிறீங்க, அச்சீவ் பண்ணுறீங்க. எப்படி உங்களால் முடிஞ்சுது? ஏன்னா இது ஒரு போஸ்ட்டில் உங்களை ராங்காக எடை போட்டுண்டு. ஓகே, உங்களோட வேல்யூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை ராங்காக எடை போட்டுண்டு. பட் இவர் ராங்காக எடை போட்டுண்டு அதெல்லாம் நீங்கள் டோட்டலாக உடைச்சிட்டுண்டு. அப்போ எப்படி இவங்களால் எப்படி முடிஞ்சுது? அதெல்லாம் இவர் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும் இவருக்கு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு எங்கே போனாலும் சரி, இவர் ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனுக்காக இருக்கட்டும், ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு பார்ட்டிக்கு ஒரு செலிப்ரேஷனுக்கு போகிறேன், எல்லோரும் ஹாப்பி. மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது அவுட்டிங் போகிறாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். பட் இவருக்கு ஹாப்பி கிடையாது. இவருக்கு யாரு கூடயும் ஒத்தும் போகலை, யாரு கூடயும் சேர்ந்து சுற்றுறதுக்கும் பிடிக்கலை, ஒரு மென்டல் பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அப்படி யாரை புஷ் பண்ணி கம்பல் பண்ணி வாடா பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அங்கே போய் இருந்து ஃபைட் போடுறது, சண்டை போடுறது. நீ தானே எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் என்னை கட்டாயப்படுத்துறீங்க, ஏன் என்னை புஷ் பண்ணுறீங்க, என்னை ஃப்ரீயாக விடுங்க, தனியாக விடுங்க. ஸோ டோட்டலாக இவருக்கு லைஃப் இவருக்கு ஹாப்பி இல்லை. இவருக்கு எங்கே போனாலும் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை நினைக்கும் போது இவர் அதை குறிக்கும் போது இவருக்கு யாரு கூட ஒத்து போகலை. ஓகே, அது மட்டும் இவருக்கு மேபி ஒரு சில பர்சன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வந்து வேணும். அவர் இந்த அளவுக்கு வேணும்னு திங்க் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டால் நீங்கள் தான். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பயங்கரமாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இன்னெல்லாம் நீங்கள் எனர்ஜி கொடுக்கல, அவுட்டில் எனர்ஜி கொடுக்கல. ஸோ டோட்டலாக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு எந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ஒரு கிஃப்ட், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ஒரு சன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். இவருக்கு அது டிசைர் ஆகும். ஒரு நியூ பிகினிங், ஒரு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் ஒரு நியூ க்ரோ வேணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும். அது இவருக்கு ஒரு ட்ரீம் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணணுன்னா, எனக்கு எத்தனை மாத்திரம் நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், யாரு கூட அட்டாச் ஆகக்கூடாது, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு பர்சனை மறுபடியும் விதி கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பர்சன் எங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது போல் விதியை கொண்டு சேர்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மறுபடியும் நான் அந்த பர்சன் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டேன். அந்த ஒரு பர்சன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, என்ன இக்னோர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு மேபி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் உங்கள் மேலே லவ் இல்லைங்க, இப்போ பயங்கரமாக லவ் வந்துடும், புதுசாக லவ் வந்துடும் நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகே, பயங்கரமாக ஒரு அடிக்ஷனும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க எமோஷனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பயங்கரமாக லவ் உண்டு. இப்போ அவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ பயங்கரமாக லவ் உண்டு. அப்போ ஒரு பயம், ஒரு பக்கம் இவருக்கு லவ்வும் உண்டு, அதே சேம் பயமும் உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு சன் ரைஸ் ஆகாது. பட் இந்த ஒரு பர்சனை மறுபடியும் என் லைஃப்பில் நான் போய் நான் ஒரு காலம் ஒரு மெசேஜோ பண்ணி போனால் என்ன வேண்டான்னு ஒரு ஒச்ச அடியில் சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது, அதை நினைக்கும் போது ஃபியராக உண்டு.
ஓகே. தென் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இவருக்கு நைட் இவர் என்ன திங்க் பண்ணட்டும்னா, இந்த ஒரு பர்சனுக்கு இதுவரைக்கும் நான் ஒரு ஜஸ்டிஸ் குடுத்துட்டேன்ல. இந்த ஒரு ஏன்னா இதுவரைக்கும் நான் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஆக்சுவலி நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த ஒரு பர்சன் எதனால ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணன்னு கூட இந்த ஒரு பர்சன் சொல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா, இனிமேல் கரெக்டாக இந்த ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து போய் நிற்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து இல்லை. ஏன்னா முன்னாடி நம்ம எப்போ போனாலும் அவங்க 2 கை கொடுத்து வரவேற்பாங்க. நம்ம ஓகே, நம்ம நினைக்கிற நேரம் போகணும், நினைக்கிற நேரம் வந்தோம். பட் இனி அந்த மாதிரி இருக்க முடியாது. காரணம் ஆள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு, ஆள் டோட்லி மாறிட்டு. முன்னாடி மாதிரி நமக்கு வந்து ஒற்றையடியாக நம்மளை இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இனி இவங்க லைஃப்பில் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறதுனா கட்டாயம் நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியோடு தான் நம்ம போகணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு நான் எதனால் உன்னை விட்டு போனேன், எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால தான் உன்னை விட்டு போனேன், இது வரைக்கும் அதை குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இனி வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் கட்டாயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகே, உங்களோட வைப்ரேஷன், உங்களோட செல்ஃப் லவ், நீங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ அதனால தான் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. பட் ஃபீலிங்ஸ் எமோஷனை தன்னோட ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கழிவு உண்டாக இருக்கலாம். ஓகே, பட் என்னையும் தான் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கட்டாயம் ஒரு கப் ஆஃபர் பண்ணுவாங்க. மேபி நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்துருக்குது, 2 வாட்டி வந்திருக்கு. 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலாம். ஓகே, அதுதான் நமக்கு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு சொல்லுது. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலாம். தென் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் கர்மா அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இல்லைன்னா உங்களோட வேல்யூவர்த்து மனசாக்கி கொடுக்குறதுக்கு யூனிவர்ஸாகவே கொண்டு வந்த செப்பரேஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ யூனிவர்ஸ் ஒரு செப்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு செப்பரேஷனில் இன்னர் வழியாக இருக்கட்டும் அவுட்டர் வழியாட்டு எனர்ஜி கொடுக்காதுங்க. நீங்கள் இன்னர் வழியாக எனர்ஜி கொடுத்தா அது அவங்களுக்கு சென்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட ஒர்த்தெல்லாம் நீங்கள் மனசிலாக்கி கொடுங்க. உங்களோட கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிவைனிங் டைம் ஆக்சுவலாக நமக்கு இந்த வீல் வந்து நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு க்ரோ எப்போ உங்களுக்கு கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் தன்னோட கர்மா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் பண்ணாட்டாலும் கர்மான்னு ஒரு விஷயம் இங்கே கட்டாக இருக்குது. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மேபி இந்த செப்பரேஷனுங்கிறது உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரதுக்கான ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம். டோட்டலி இந்த ஒரு செப்பரேஷன் ரொம்ப நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுன்னு டிவைன் டைமில் தான் ஓகே ஆகும். அப்படின்னா இந்த வீல் உங்களுக்கு நேற்று வரைக்கும் இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஆகலை அப்படின்னா இனிமேல் இது உங்களுக்கான ஒரு டைம், உங்களுக்கான ஒரு உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் மனசிலாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு டைம். இந்த வீல் உங்களுக்கு ஃபேவராக ரொட்டேட் ஆகி வரக்கூடிய டைமில் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ அந்த போஸ்ட்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த டைம் ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கட்டாயம் கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் கூட அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரை நைட் என்ன திங்க் பண்ண உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நைட்டும் உங்களை பற்றின தாட்ஸ் வரக்கூடிய டைமில் ஏஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் திங்க் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஒரு போஸ்டனோட எஸ்டோட நைட்ஸ் உள்ள தாட்ஸ். ஓகே, இதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன். ஓகே, மேபி இதில் ஒரு சில உங்களுக்கு 50 உங்களுக்கும் இல்லைங்க ஆப்போசிட் இருக்க போஸ்ட்டுக்கு 55 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு 555 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன். ஓகே, 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா அப்படி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா 555 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன் லெட்டர் பார்த்தீங்கன்னா T லெட்டர் இம்பார்ட்டன், A லெட்டர் இம்பார்ட்டன், O லெட்டர் இம்பார்ட்டன், R லெட்டர் இம்பார்ட்டன். உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important. Okay, 11 important, 19 important, 16 important.
ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டாகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.